ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவலதிகாரம் இது நம்மளோட அவலதிகாரம். பேசலாமா? யாராவது நம்மக்கிட்ட இப்போ உலகத்திலேயே ரொம்ப பணக்காரர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் பில்கேட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் உலக பணக்காரங்க லிஸ்ட்டில் ரொம்ப நாள் இருந்தார். அப்படி அவர் உலக பணக்காரராக இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. அப்போது அந்த இன்டர்வியூவில் இருக்கிறவர் கேட்குறாரு, உங்களை விட யாராவது பணக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், அப்படி யாராவது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அப்படி யாரையாவது சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பில்கேட்ஸ் ஒரு சுவாரஸ்யமான பதில் சொல்கிறாரு. நான் 19 வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க் ஏர்போர்ட்டில் ஒரு வேலைக்காக நான் வந்திருந்தேன். அப்போ நான் நியூஸ் பேப்பர் வாங்கினேன். அப்போ ஒருத்தர் நியூஸ் பேப்பர் எனக்கு தந்தார். ஆனால் என் கையில் சேஞ்ச் கிடையாது. அப்போ நான் அவர்கிட்ட இல்லை எனக்கு இது வேணான்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்குறாரு. என்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ திருப்பியும் மறுபடியும் இன்னொரு டைமும் அதே இதுக்கு நான் போகிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்குது. அப்போ நான் அங்கே போகும்போது மறுபடியும் நான் நியூஸ் பேப்பர் வாங்குகிறேன். அப்போவும் என் கையில் சேஞ்ச் கிடையாது. அப்போ நான் அவர்கிட்ட என் கையில் சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அவர் பரவாயில்ல இந்தாங்கன்னு சொல்கிறாரு. நான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவர் பரவாயில்ல இந்தாங்க, நான் இது என்னோடய லாபத்தில் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதனால் எனக்கு ஒன்றும் பெரிய நட்டம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் என்கிட்ட கொடுக்குறாரு. நானும் அதை வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 19 வருஷத்துக்கு அப்புறம் நான் உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நான் அவரை தேடி போய் அவரை ஒரு நாள் நான் போய் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அவர் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு ஒரு டைம் நியூஸ் பேப்பர் கொடுத்தீங்க ஃப்ரீயா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு டைம் இல்லை, நான் 2 டைம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் எனக்கு அன்றைக்கி நியூஸ் பேப்பர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்க இல்லையா, அந்த ஹெல்ப்புக்கு ரிட்டனாக நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் பண்ண உதவிக்கு நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு இப்போ நினைக்கிறீங்க. ஆனால் அது மேட்ச் ஆகிடுமா? நான் அன்றைக்கி உங்களுக்கு பண்ண உதவிக்கு நீங்கள் இப்போ எனக்கு பண்ண போகிற இந்த உதவி மேட்ச் ஆகிடுமா? அது மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏன் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லாதப்போ உங்களோட சிச்சுவேஷன் உங்கள் கையில் ஒன்றும் இல்லைங்கிறத, உங்கள் கையில் சேஞ்ச் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் உலகத்திலேயே பணக்காரராக இருக்கும்போது நின்று நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வரீங்க. அப்போது நான் அன்றைக்கி செய்த உதவியும் இன்றைக்கி நீங்கள் எனக்கு செய்கிற இந்த உதவியும் மேட்ச் ஆகாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், என்னை விட உலகத்தில் ஒருத்தர் பணக்காரராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது இவர் தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, புரிதல். இன்பம் அப்படின்னா என்னன்னே நம்மள பல பேருக்கு தெரியறதில்ல. அது பொண்ணால் கிடைக்கிறதும் இல்லை, புகழால் கிடைக்கிறதும் இல்லை. பணம் முக்கியம்தான், ஆனால் பணம் கொடுக்குற இன்பம் அப்படிங்கிறது வேறு. நம்மளே அறிஞ்சிக்கிறதுல ஒரு இன்பம் இருக்குது. அதுதான் ரொம்ப அழகான ஒரு இன்பம். நம்மளை அறியறதுல, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான நம்மளோட இன்னர் சோலில் போய் உட்காந்து நம்ம என்ன அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுல இருக்கிற ஒரு இன்பம் மாதிரி ஒரு இன்பம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே மனுஷங்களோட வாழ்கிறோம், மனுஷங்க கூட தான் இருக்கிறோம். மனுஷங்களை நம்ம புரிஞ்சிக்காமல் வேறு எதில் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதில் சக்ஸஸ் ஆகிட போகிறோம்? இப்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளமே நம்ம மனுஷங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காதது தான். நாளைய பற்றி பேசுகிறத விட்டுட்டு இப்போ நம்ம கையில் என்ன இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் நேர்மையாக இருப்போம். இன்றைய நேர்மையும் இன்றைய புரிதலும் தான் நாளைய வாழ்வை சரி பண்ணும். நல்ல மனசோடு தான் பிறக்கிறோம். பட் நல்ல மனசோடு இருக்கிறோமா? நல்ல புரிதலோடு மற்றவங்கக்கிட்ட பழகுறோமா? இது நமக்கு மட்டுமே தெரிகிற ஒரு விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, நல்ல மனசோடு இருந்தால் கூட இருக்கவங்கக்கிட்ட புரிதலோடு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற கெட்டது தன்னால் போயிடும். இதையும் ஒரு பாரதி கவிதையோடு நம்ம முடிப்போம். துன்பங்கள் யாவும் போகும், வெறும் சூது பிரிவுகள் போனால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.